பிரைஸ் லார்ட் 24th நவம்பர். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னவென்றால், துக்கங்களை மெய்யாகவே அவர் நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்று ஏசாயா 53 4 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கைனா கஷ்டம், நஷ்டம், சுகம், சந்தோஷம் எல்லாமே இருக்குங்க. ஆனா ஏன் பிரதர் என் வாழ்க்கையில மட்டும் தினமும் கஷ்டமாவே இருக்கு, ஒரு நாள் கூட சந்தோஷத்தை கண்ட நாளே இல்லைன்னு கேக்குறீங்களா? ஏன்னா நீங்க இன்னும் இயேசு இடத்துல உங்களுடைய கஷ்டத்தை சொல்லலன்னு அர்த்தம். வேதம் சொல்லுது இயேசு இடத்துல போன எல்லாருமே சந்தோஷம் அடைஞ்சார்கள், விடுதலை அடைஞ்சார்கள், சுகத்தை பெற்றார்கள் என்று. ஆனா உங்களுக்கு ஏன் அந்த சுகத்தையும் சந்தோஷத்தையும் அவர் தரல? ஏன்னா நீங்க இன்னும் இயேசுபடத்துல உங்களுடைய கஷ்டத்தை சொல்லல. உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில கஷ்டப்பட்டுட்டார். ஆல்ரெடி அவர் உங்களுடைய வேதனைகளை வலிகளை சுமந்துட்டார். இனிமேலும் நீங்க அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போய் இயேசு இடத்துல ஜெபம் பண்ணி உங்களுடைய கஷ்டத்தை இறக்கி வச்சிருங்க. அவர் எல்லாமே பார்த்து கொள்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ? நீங்க இந்த வசனத்தை எவ்வளவு உறுதியா விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு உறுதியா கண்டிப்பா உங்களுக்கு துக்கம் சந்தோஷமா மாறும். சோர்ந்து போகாதீங்க. இயேசுப்பா நினைச்சா இன்னைக்கே உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கொண்டு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஜெயம் உண்டு. பை பர்த் வித் ஜெபராஜ்.